ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்றாலே பாதி வெற்றி பாதி கவனம் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே ஒவ்வொரு அக்டோபர் மாதத்துலையும் இருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. முன்னாடியாச்சும் ஒரு கிரகம் 2 கிரகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா, குரு பகவான் சாதகமாக இருக்கார். அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. சுக்கிர பகவானும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகிறார். அப்போ இவ்வளோ விஷயங்கள், ஏன்னா சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை வேறு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுது கிரக ரீதியாக. அப்போ ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுடைய உறுதுணைக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க, உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு பாதுகாப்பே கிரகம் தானா அப்படின்னா, உறுதியாக உங்களுக்கு பாதுகாப்பே கிரகங்கள் தான். கிரகங்களை நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம். இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே, இந்த மாதத்தில் நீங்கள் துவக்கத்திலிருந்தே நம்பிக்கையோடு மட்டும்தான் செயல்படணும். எக்காரணத்தை கொண்டு நம்பிக்கைங்கிறது உங்கள் மேலே மட்டும்தான் வைக்கணும். நீங்கள் பிறர் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களை அப்படியே ஒரு லெவலில் கொண்டு போயிட்டு கடைசி நேரத்தில் என் மூலமாக தான், அதை இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, இவர் மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிம்பாங்கள்ல, நம்ம ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? அசால்ட்டாக என்ன செஞ்சுருவாங்க, இவர் இந்த நிலைக்கு வந்திருக்காரு, ஆனால் இந்த நிலைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை உங்களுக்கு வந்துடும். அதனால் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களை நம்பி மட்டுமே செயல்படுங்க. உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் யாரையும் நம்பி செய்யலைன்னா உங்களுக்கு முழுமையான மன திருப்தி ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. துலாம் ராசி என்பர்களில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. சும்மா வெளியூரில் பார்த்தேன், வெளியூர்லாம் சுற்றி சுற்றி பயோடேட்டா கொடுத்து பார்த்தேன், எங்கேயும் அமையலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, அடுத்த தெருவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இருப்பாங்க. பக்கத்து ஏரியாக்குள்ளே இருப்பாங்க, பக்கத்து வீட்டு பக்கத்தில் கூட இருப்பாங்க. தொலைதூரமாக உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த மாத பலன்களை வச்சு பார்க்கும்போது தொலைதூரமாக வாழ்க்கை துணை இருப்பதற்கான பாக்கியம் குறைவு. ஓகேவா? உங்களுடைய சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதேபோல் துலாம் ராசி என்பவர்களை யாரெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களோ, வெளிநாட்டில் நீங்கள் ஒரு குடியுரிமை வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டிலே நீங்கள் வேலை பண்ணிட்டு பார்க்குறதாலும் சரி, உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான ஒரு மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வெளிநாடு வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே பிற்பகுதியிலும் ஏற்றம் உண்டு. ஏன்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிரக நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா கண்டம் விட்டு கண்டம், அதாவது லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்த ஒரு அமைப்புங்க, லக்னாதிபதி லக்கணத்துக்கு 12க்கு போயிட்டான்னு ஒரு அமைப்பு. இப்போ இவங்க ஒரு உள்நாட்டை விட்டு வெளிநாடு போயிட்டால் 12ஆம் இடம், தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது தூரதேச பயணங்கள்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குற
வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி வாழ்கின்ற நம்முடைய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. மதிப்பும் மரியாதையும் அங்கே கிடைக்கும். குடியுரிமை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிரும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குங்க. குடியுரிமை கிடைக்கவே மாட்டேங்கன்னா குடியுரிமை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. இது நம்ம இந்தியாவில் மட்டும் சொல்லலை, வேறு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டில் வாழ்கிற அன்பு நேயர்களுக்குமே இது பொருந்தும். ஓகேவா? தன்னுடைய தாய்நாட்டிலிருந்து வேறு நாட்டில் வேலை பார்க்க போகின்ற வேலை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் அனைவருக்குமே குடியுரிமை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் பெண்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது. மனசு விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தம் இருக்குது. உங்களை கூடவே இருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக அந்த சிக்கல்லேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தைரியம் அதிகரிக்கும். உங்களை வச்சு செஞ்சவங்கள திரும்ப பதிலடி கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அதற்கான காலம் பயன்படுத்திக்கோங்க. சும்மா அடிமையாக இருக்க வேண்டாம். அதாவது அடிமையாக இருக்க வேண்டாம்னா நம்ம தவறான ஒரு இது சொல்லலை, ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. பொதுவாகவே பெண்களே அடிமைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? குடும்ப உறுப்பினர்களே அடிமைப்படுத்துகிறாங்க. அது உண்மைதான். அப்போ அந்த அடிமைத்தனத்தை, அது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, பெண்களை கஷ்டப்படுத்துகின்ற நபர்களுக்கு பதிலடி கிடைக்க போது நிறைய விஷயங்களை மாட்ட போகிறீங்க. கவனமாக இருங்க. பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிப்படையாக மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கிரக அமைப்பில் ஏற்பட போகுது. ஓகேவா? அதனால் தவறுகள் செய்வது மிகப்பெரிய கொடுமை. அதை திருத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, நீங்கள் சனீஸ்வர பகவானை போய் கைப்பற்றிக்கணும். சனீஸ்வர பகவானை முழுமையாக கைப்பற்றிக்கிட்டு, சனீஸ்வர பகவானே என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுங்கன்னு சொல்லி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, நீதாயா அப்படின்னு கரம் பிடிச்சி வேண்டுனீங்கன்னா உறுதியாக சனீஸ்வர பகவானுடைய முழு ஆதிக்கம் பெற்று நீங்கள் எந்த சிக்கலில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் உறுதியாக வெளியே வருவீங்க. நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் சனிக்கிழமை உங்களால் முடிஞ்சளவு சனீஸ்வர பகவானை போய் பார்த்துருங்க. பார்க்க முடியலைங்க, கோயில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, வயசான முதியவர்கள், ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் உண்டு. நேர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம சொன்ன வழிபாடை ஃபுல்லாக மனசார செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம். இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத, இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும். இது பார்த்திங்கன்னா பொது பலன்களே 20% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ். அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் 20% தான். மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா, உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா? எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமானா கிடையவே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நம்மளுடைய கம்பெனியிலேருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னை காண்டாக்ட் பண்ண முடியும், எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகேவா? உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும். உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில்
மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேவா? மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க. அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.